சிறுமிகளின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்த வழக்கில் கைதான இளைஞர் மீது மேலும் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிர்மல்குமார் வழங்கிட கேட்கலாம். நிர்மல்குமார், அவர் மீது மேலும் என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் வடமாநில இளைஞரான அனில் இவர் அதே பகுதியில் சேட் சமோசா நொறுக்கு தீனிகளை விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் அதே அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட சிறுமிகள் மற்றும் பெண்களின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து தனது செல்போனில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் அவருக்கு தருமடி கொடுத்து ஆர்கே நகர் போலீசாரை வரவழைத்து அவரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆர்கே நகர் காவல் நிலையத்திலிருந்து அவரை தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அனில் மீது பெண்கள் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வைத்திருந்தார். அவர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் ஆன்லைன் சேவை தவறாக பயன்படுத்தியது, அதனைத் தொடர்ந்து சிறுமிகளின் புகைப்படத்தையும் ஆபாசமாக சித்தரித்ததால் போக்சோ வழக்கும் பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி நிர்மல். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.